அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுக்கு மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த அட்சய திதி அன்று விரதம் இருப்பது எப்படின்னு சொல்றேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. அட்சய திதி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் சித்திரை 7ஆம் தேதியும் ஆங்கில மாதம் ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திதி கடைபிடிக்கப்படுகிறது. திங்கட்கிழமையில் வருது, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அந்த அட்சய திதி அன்று விரதம் இருப்பது என்பது, அதாவது விரதம் எப்படி இருப்பது சொல்கிறேன், கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அட்சய திதி நாளன்று அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையில் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். கோலம் போட்ட பின் அதன் மேல் ஒரு பலகையை வைத்து அதில் கோலமிடுங்கள். அதில் வாழை இலையை போட்டு அதன் நடுவே பச்சை அரிசியை பரப்பி அதன் மேல் செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து அதை சுற்றிலும் மா இலை வைத்து கலசமாக அமைத்து கொள்ளுங்கள். கலசத்துக்கு பொட்டுப்பூ வையுங்கள். லட்சுமி, குபேரன், சிவசக்தி, அன்னபூர்ணி, லட்சுமி நாராயணன் ஆகியோரது படங்கள் ஒன்றை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு மாலையும் இட்டு பின்னர் காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கினை ஏற்றி வையுங்கள். மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து குங்குமம் இட்டு வாழையிலில் வலது பக்கமாக வைக்க வேண்டும். நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைத்து தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும். முதலில் விநாயகரை மனதராக வணங்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் கலசத்தின் மகாலட்சுமி எழுந்தருளும்படி பிரார்த்தித்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். அன்றைய தினம் மாலையில் கலசத்துக்கு மீண்டும் தூப தீபாராதனை காட்டி கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள். கலசத்தினை நகர்த்தும் விதத்தினை, அதாவது கலசத்தை நகர்த்தும் போது விரதத்தை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தமாகும். அட்சய திதி நாளில் பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காய் அடுத்த வெள்ளிக்கிழமை பூஜையில் வரை வைத்திருந்து அதை உடைத்து பொங்கல் செய்து தானமாக வழங்கலாம். இல்லை பொங்கல் செய்து குடும்பத்தார் அனைவரும் உண்ணலாம். கருத்தில் கொள்ளுங்க. அட்சய திதி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் முக்கியமானது. அட்சய திதி நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது, இதைவிட முக்கியம் தானம் அளிப்பது தான். இது முன்னோர்களுடைய கடமைகளை தீர்க்கும்.